அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த ஒரு விஷயம் ஒன்று பேச போகிறேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய பேஜில் அதிகமாக விளையாட்டு சம்பந்தமான ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் தான் பதிவு செஞ்சுட்டு வரேன். ஏனென்றாலும் இதை சொல்லணும் இர்ஃபானுக்கு, அதாவது இர்ஃபான் வியூவுக்கும் அவருடைய ஃபெமிலிக்கும் சொல்லணுன்ற வகையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், இஸ்லாத்தை எந்த காலத்திலையும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய பணமாக இருந்தாலும் சரி, கௌரவமாக இருந்தாலும் சரி, மரியாதை இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும். இஸ்லாத்தை எப்போ கேவலப்படுத்தி இழிவுபடுத்த தொடங்கினோமோ அப்போ என்ன செய்யும், நம்மளை அல்லாஹ் என்ன செய்வான், இழிவுபடுத்திடுவான். அந்த வகையில் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இதுவும் ஒரு விமர்சனம், அதாவது கடைசியாக எழுந்த விமர்சனம் தான் இந்த பெண்ணாளண்டு நான் நினைக்கிறேன், பெண்ணாளண்டு அல்லது ஃபித்ரா நோம்பு 27 இது கொடுத்தது, அதை ஹதியாக்களை கொடுத்தது. அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்தது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஃபித்ராக்கள் கொடுக்குறது, காரில் இருந்து கொடுக்குறது, அது ஏகப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ள வானதில்லை அல்லது என்னென்னு சொன்னால், நாம் ஃபித்ராவை கொடுக்கணும்னு சொன்னால் நாம் அதுக்கு முரணு இருக்குது. வீடாக கொண்டு போய்த்து ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி அதுக்கு முரணு இருக்குது. அந்த முறையை பின்பற்றி கொடுத்துருந்தால் இந்த விமர்சனங்கள், இந்த பிரச்சனைகள் வராது. என்னென்னு சொன்னால், கேவலமாக செயற்படக்கூடியவர்கள் கூட இர்ஃபான் வியூவையும் இர்ஃபானுடைய ஃபேமிலியையும் கேவலமாக பேசக்கூடிய நிலைமை இர்ஃபானுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இஸ்லாத்தை கேவலப்படுத்துவது. இஸ்லாத்தை எந்த காலத்தில் கேவலப்படுத்துகிறானோ அப்போது இஸ்லாம் என்ன செய்யும், அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை கேவலப்படுத்துவான். இது நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். இர்ஃபான் பன்றி ஹராம், சில விடயங்கள் ஹராம்னு சொன்னால் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். இஸ்லாத்துக்கு உட்பட்டு தான் வீடியோக்களை பதிவு செய்யணுமே தவிர, இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தை தாண்டி வீடியோக்களை பகிர்ந்து அதன் மூலமாக உழைத்து கொள்வது அது ஒரு வகையில் ஹராம். அது ஒட்டோவாக இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு விளங்கும், அது ஹராம்னு சரி. நான் உலமாவும் இல்லை, ஃபத்துவா கொடுக்குறதுக்கு யாரும் நான் ஒரு ஆலிமும் இல்லை, ஒரு முஃப்தியும் இல்லை. ஆனால் இயற்கையாக ஒரு மனிதனுக்கு இந்த மூளையில் வேலை செய்யும். இப்படி செஞ்சால் ஹராம், இப்படி செஞ்சால் ஹராம்னு சொல்லி இயற்கையாக அது விளங்கும். அந்த வகையில் தான் முகமது இர்ஃபான், மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம். என்னன்னு சொன்னாலும் எந்த காலத்திலையும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இஸ்லாத்துடைய சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். சில விஷயங்கள் இருக்குது, கஷ்டம்தான். கஷ்டம். சில கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அல்லாஹ் இலகுபடுத்தி வச்சிருக்கான், நாம் தான் கஷ்டப்படுத்தி கொள்கிறோம். விளங்குதா? அந்த வகையில் நம்ம 100% இஸ்லாத்தை ஃபாலோ விட்டாலும் கடைசி 7 மாதளவு எவ்வளோக்கு முயற்சி செஞ்சு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலாம். என்னென்னு சொன்னால், பெண்கள் முடியை வெளியில் காட்டி திரிகிறது பாரதூரமான ஹதீஸ்கள் இருக்குது. அந்த வகையில் அதெல்லாம் இலகுவான சட்டம், அதெல்லாம் இலகுவாக பின்பற்றலாம். பெண்கள் எப்படி வெளியில் செல்வது, ஆண் எப்படி வெளியே செல்வது அப்படின்னு சொல்லி அழகாக இஸ்லாம் படித்து கற்றுத்தந்திருக்கு. அதன்படி நம்ம அதற்குட்பட்டு எத்தனையோ யூடியூபர் இருக்காங்க, இஸ்லாத்துக்கு உட்பட்டு செயற்படக்கூடிய யூடியூபர்கள். அதன் மூலமாக உழைக்கலாம். ஹராத்தை சாப்பிட்டு தேவையில்லாத பெண்களோட விளையாட்டு மூலமாக வீடியோ எடுத்து மற்ற அந்நிய பெண்களோட விளையாடி வீடியோ எடுத்து பதிவு செஞ்சு இவ்வாறு உழைக்கணும்னு சொல்லி எங்கேயும் இல்லை. ஆனால் அது ஹராமாக இருக்கும். அந்த வகையில் இர்ஃபான் இதுக்கு பிறகாவது
அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொண்டு இர்ஃபானுடைய உம்மா, இர்ஃபானுடைய மனைவி, இர்ஃபானுடைய தங்கச்சி, இர்ஃபானுடைய மச்சான், இவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். மன்னிப்பு கேட்டு திருந்தி உங்களுடைய யூடியூப் சேனலை வைத்து கொண்டு இஸ்லாத்தை முழு உலகத்துக்கும் சொல்லலாம். இஸ்லாம் என்றால் என்னன்னு சொல்லலாம். இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாத்தின் உள்ள உரிமைகள், இதை பற்றி உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக சொல்லலாம். இதை விட்டு நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வது, எத்தனையோ மக்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் முஸ்லீம்கள் அழகாக கமெண்ட் பண்ணுறாங்க. இது செய்கிறது இர்ஃபான், இது செய்கிறது ஹராம், இது செய்கிறது ஹராம், இது செய்யாதே. எத்தனை பேர் சொல்லியும் நீங்கள் கேட்காம அந்த காசுக்காக வேண்டி, அந்த பண மோகத்துக்காக வேண்டி செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒரு கோவிச்சிருவான். கோவித்தா தெரிந்தானே, அல்லாஹ் கோவித்தால் யாராலும் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. இர்ஃபான், உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இர்ஃபான் இதுக்கு பிறகு தௌபா செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு உங்களுடைய யூடியூப் சேனலை வைத்து கொண்டு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க. இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் உங்களோட ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வகையில் இர்ஃபான், தயவு செய்து நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், எப்பொழுதும் அல்லாஹ்வையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தையும் நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்களோ, நபி ஸல்லல்லாஹு சுன்னத்தை கேவலமாக நினைக்கிறீங்களோ, அப்போது அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான். யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் உண்மை, யதார்த்தம். ஆகையால் நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் ஒன்று கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், இந்த வீடியோவை கட்டாயம் இர்ஃபானுக்கு போய் சேரும் வரக்காட்டி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் நான் பேசினதில் ஏதாவது தவறுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசினதில் ஏதாவது தவறு, ஏதாவது என்ற கருத்தில் தவறுன்னு சொன்னால் உங்களுடைய புத்திமதிகளை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.